அன்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கீங்களா பிரியமானவர்களே? நாம் சந்தோஷமாகவே இருப்போம். நம்ம அப்பா உயிரோட தானே இருக்காங்க, நம்மளை பார்த்துட்டே இருக்காங்க, நம்மளை கேர் பண்றவங்களா இருக்கிறாங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 28வது அதிகாரம் 16வது வசனம். விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன் பதறவே மாட்டான். எதை விசுவாசிக்கிறவன்? கர்த்தரையும் அவருடைய வார்த்தையையும் விசுவாசிக்கிறவன் பதறான். கஷ்டமான சூழ்நிலைகள்ல, நெருக்கமான நாட்கள்ல அப்பாவை நம்புறது அது கஷ்டமான ஒரு காரியம்தான். ஏன்னா எதுவுமே கண்ணுல வெளிச்சமே தெரியலையே. சுத்தி சுத்தி பார்த்தாலும் ஒரு ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடியல. ஆனாலும் என் தேவன் உண்மை உள்ளவர், எனக்காக எல்லாவற்றையும் செய்திருவாரு அப்படின்னு சொல்றதுதான் விசுவாசம். பிரியமானவர்களே, விசுவாசிக்கிறவன் காரியங்களை கண்ணால பார்க்காமத்தான் விசுவாசிக்கிறான். ஆனால் அவன் விசுவாசித்ததின் நிமித்தம் என்ன நடக்கும் தெரியுமா? அவன் எதை நம்புனானோ அதெல்லாம் வாழ்க்கையில நடந்துரும். நீங்க நம்புறீங்களா? நீங்க நம்பின காரியம் உங்க வாழ்க்கையில கட்டாயம் நடக்குங்க. கவலைப்படாதீங்க, அதை யாராலையும் மாற்றி போட முடியாது. உங்க விசுவாசம் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். யோசுவா கானானுக்குள்ள பிரவேசிப்போம் அப்படின்னு விசுவாசித்தார். எதை வச்சு விசுவாசித்தார்? தேவனுடைய வார்த்தை. அவர் விசுவாசிக்கும் பொழுது அவருக்கு எந்த வெளிச்சமும் தெரியல. கானானுக்குள்ள ராட்சதனை தான் பார்த்தாரு, வேற எதையும் பார்க்கல. பிரியமானவர்களே, ஆனால் ஒரு நாள் வந்தது, தேவனாகிய கர்த்தர் அவன் எதை நம்பினானோ அந்த தேசத்துக்குள்ள அவர் பிரவேசிக்கும்படி, யோசுவா பிரவேசிக்கும்படி அனுகிரகம் செய்தார். இருளான நாட்கள்ல தயவு செய்து நம்புங்க. அவரை நம்பினால் நீங்க எதை நம்புறீங்களோ அது நடந்துருங்க, கட்டாயம் நடக்கும். ஆமென். அதனால விசுவாசிக்கிறவன் ஒருபோதும் பதட்டம் அடைவதே இல்லை. எதை பார்த்தவன் பயப்பட மாட்டான். நான் நம்பினது எனக்கு வரும்னு அவனுக்கு தெரியும். ராட்சதனை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை நடக்காதுன்னு சொல்லி ஜோசுவா நினைக்கவே இல்லையே. யோசுவா நம்பினார். தேவனுடைய வார்த்தை தான் நடக்கும், வார்த்தை தான் நடக்கும். உங்க வாழ்க்கையிலையும் அவருடைய வார்த்தை வந்திருக்குதா? நீங்க கேட்டிருக்கீங்கல்ல, அவர் பேசி இருக்கிறார்ல, அது நடக்கும். அதனால பதறாதீங்க பிரியமானவர்களே, நம்புங்க. நம்பும் போது ஒன்றும் பார்க்க முடியாதுதான். ஆனா நீங்க பார்க்காதத நீங்க நம்புனதுனால உங்க கையில கொடுத்துட்டாரு. அதுதாங்க தேவனுடைய கிரியை. உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல ரட்சகரே, ஆவியான அன்பு தெய்வம், விசுவாசிக்கிறவன் பதறான். சூழ்நிலைகளை பார்த்து பயப்பட மாட்டான். அப்பா, முன்னாடி நிக்கிற ராட்சதர்களை பார்த்து பயப்பட மாட்டான். இருளை பார்த்து பயப்பட மாட்டான். கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சத்துலதான் அவன் நடப்பான். நாங்களும் உம்முடைய வார்த்தையை மாத்திர நம்பி அப்பா அதன்படியே வாழ்ந்து அந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீங்க கிருபை செய்றீங்க. உமக்கு நன்றி. உம்முடைய அன்பு கரத்துல என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.